வணக்கம் அன்பு நேயர்களே, நான் உங்கள் அன்பு தோழி யோகப்பிரியா. இது நம்ம சேனல் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். கடந்த சில நாட்களாகவே நாம் ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கிற பேரில் முருகனின் அறுபடை வீடுகளுக்கு சென்று வர வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்குறப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் தமிழகத்தின் தென்பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஊரானது தமிழகத்தோட தென்பகுதியில் மட்டும் இல்லைங்க, நம்ம இந்தியாவுக்கே தென்பகுதியில் அமைஞ்சிருக்கு. அழகான கடற்கரை ஓரம் அமைஞ்சிருக்கிற ஒரு கடலோர கவிதை அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு இது ரொம்ப அழகான ஊருங்க. இந்த கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபடை முருகன் கோயில்கள்லேயே மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக இது இருக்குங்க. அதிகப்படியான பக்தர்கள் வந்து போகிற இடமாவும் இந்த கோயில் அமையுது. அப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூருக்கு நாம் எப்படி போகலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்மள பல பேருக்கு ஞாபகம் வருது செந்தூர் எக்ஸ்பிரஸ் தாங்க. இந்த ட்ரெயினானது சென்னையிலேருந்து கிளம்பி திருச்செந்தூர் வரைக்கும் தினமும் சென்று கொண்டு தான் இருக்குது. இந்த ஒரு ட்ரெயின் பத்தாது, அதிக ட்ரெயின் வேணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இது பரிசீலனையில் தான் இருக்குது, இன்னும் எதுவும் முடிவாகலை. ஆனால் இணைப்பு ரயில் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி நாம் தினமும் மிகவும் எளிதாகவே திருச்செந்தூருக்கு சென்று வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் நம்ம தமிழகத்தின் தென்பகுதியில் இருக்கிறதுனால தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்க, அதாவது மதுரை, கன்னியாகுமரி, திருச்செந்தூர், தூத்துக்குடி போன்ற மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த கோயில் நியர்பையிலே தான் இருக்குது. அதனால அவங்களுக்கு இணைப்பு ரயில்கள் பற்றி தேவை கிடையாது. ஆனால் தமிழகத்தின் மற்ற மாவட்டங்கள், அதாவது தஞ்சாவூர், கும்பகோணம், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரி, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கான இணைப்பு ரயில் தாங்க இது. இதில் எந்த ஊரை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நம்ம திருச்சிக்கு வந்துட்டோம்னா நம்ம அங்கேருந்து ஈஸியாக இணைப்பு ரயில்கள் மூலியமாக திருச்செந்தூரை சென்று அடைய முடியும். திருச்சி வரைக்கும் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திருச்சி அப்படிங்கிறது தமிழகத்தோட மையப்பகுதியாக இருக்குங்க. அதனால திருச்சியோட மையம், அதாவது தமிழகத்தோட மையத்திலிருந்து தமிழகத்தோட தென்பகுதிக்கு போகிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நள்ளிரவு 12:30 மணிக்கு திருச்சியிலிருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புதுங்க. இந்த ட்ரெயினோட நம்பர் 16351. இந்த ட்ரெயினானது வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே இயங்கக்கூடிய ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினானது எந்தெந்த நாட்களில் இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் மட்டும் இயங்குது. இந்த ட்ரெயின் நள்ளிரவு 12:30 மணிக்கு திருச்சியிலிருந்து கிளம்பி காலையில் 4:55க்கு திருநெல்வேலியை சென்று அடைகிறது. அதே மற்ற வார நாட்களான திங்கள், செவ்வாய், வியாழன், இந்த 3 நாட்களில் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் அதே சேம் டைம் 12:30 மணிக்கு கிளம்பி திருநெல்வேலிக்கு அதிகாலை 4:55க்கு சென்று அடைகிறது. இந்த ஒரு ட்ரெயினை விட்டுட்டாலும் அடுத்தது, அதாவது வெள்ளிக்கிழமை 12:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் கிளம்புதுங்க. அதுவும் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் தான். ஆனால் அதோட நம்பரும் முன்னாடி சொன்ன கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸோட எண்கள் மட்டும் மாறுபடும். ஆனால் அதுவும் அதே 12:30 மணிக்கு கிளம்பி விடிய காலை 4:55 மணிக்கு திருநெல்வேலியை சென்று அடைகிறது. மொத்தம் ஒரே ட்ரெயின் தான், ஆனால் ஒரே டைமிங்கில் கிளம்புற ட்ரெயின் தான், வெவ்வேறு பேரில் இயங்குதுங்க. ஆக சனிக்கிழமையை தவிர மற்ற எல்லா நாட்கள்லையும் 12:30 மணிக்கு கிளம்புற ட்ரெயினானது 4:55க்கு திருநெல்வேலியை சென்று அடைகிறது. இதுதான் நம்ம பார்க்க போகிறது அனந்தபுரி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினானது 1:30 மணிக்கு திருச்சியிலிருந்து கிளம்பி திருநெல்வேலிக்கு 6 மணிக்கு விடியற் காலையில் சென்று அடையுதுங்க. இந்த ட்ரெயினானது ஃபஸ்ட்டு சென்னை எழும்பூர்லேருந்து கிளம்பிட்டு இருக்கு. இப்போ சமீபமாக சென்னை தாம்பரத்துலேருந்து கிளம்பி திருச்சி வழியாக திருநெல்வேலியை சென்று அடையுதுங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது நெல்லை எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினானது திருச்சியிலேருந்து 2:10க்கு கிளம்பி திருநெல்வேலிக்கு 7 மணிக்கு சென்று அடையுதுங்க. இந்த 3 ட்ரெயினுமே பார்த்திங்கன்னா நமக்கு 7 மணிக்கு, அதாவது 4:55, 6 மணி, 7 மணி, இந்த 3 ட்ரெயினுங்களுக்குமான இணைப்பு ட்ரெயினாக இருக்கிறது ஒரே ஒரு ட்ரெயின் தான். இந்த ட்ரெயின் திருநெல்வேலியிலிருந்து காலை 7:10க்கு கிளம்பி திருச்செந்தூருக்கு 8:50க்கு சென்றடைஞ்சிருங்க. இந்த 3 ட்ரெயினுக்குமே இந்த ஒரு இணைப்பு ட்ரெயின் தான் இருக்கா, நாங்கள் பேருந்து மூலியமாக போகலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பேருந்து மூலியமாக சென்றலாம். ஏன்னா இந்த 4:55க்கு வரவங்க கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஆனால் திருநெல்வேலி ஜங்ஷனில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னாலே நல்லா இருக்குங்க. ஏன்னா ஃபேமிலியோடு போகிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி போனால் ஈஸியாக ட்ரெயின் மூலியமாகவே நம்ம திருச்செந்தூரை அடைய முடியும். இரவில் கிளம்பி வரதெல்லாம் கொஞ்சம் சிரமங்க. கொஞ்சம் காலை நேரத்தில் இல்லை அதிகாலை நேரத்தில் ஏதாவது ஒரு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. அந்த ட்ரெயின் தான் நம்ம அந்தியோதயா. இந்த ட்ரெயினானது தாம்பரத்துலேருந்து கிளம்பி நாகர்கோவிலுக்கு தினமும் சென்று வருகிற ட்ரெயின். இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ்டு, அதாவது எந்த பெட்டியுமே முன்பதிவு இல்லாத பெட்டிங்க. அதனால் நாம் பொறுமையாக இந்த ட்ரெயினை சென்று அடைய முடியும். இந்த ட்ரெயினானது காலை 6 மணிக்கு திருச்சியிலேருந்து கிளம்பி 10:50க்கு திருநெல்வேலிக்கு செல்லுதுங்க.
10:50க்கு திருநெல்வேலிக்கு சென்று அடைஞ்சிட்டோம்னா ஒரு 40 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா போதும். அங்கே இருந்து 11:30க்கு திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு செல்கின்ற ட்ரெயின் ஒன்று கிளம்பும். அந்த ட்ரெயினை ஏறினோம்னா 11:30க்கு திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி 1:20க்கு நாம் திருச்செந்தூரை சென்று அடைய முடியும். இப்போ நம்ம பார்த்த எல்லா ட்ரெயினுமே திருச்சி வழியாக செல்கிற ட்ரெயின் தாங்க. இது எல்லாத்தையும் தவிர்த்து திருச்சியிலேருந்தே கிளம்புற ஒரு ட்ரெயின் இருக்குது. அதாவது திருச்சியிலேருந்து கிளம்பி திருவனந்தபுரம் வழியாக கொல்லம் வரைக்கும் செல்கின்ற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயினானது திருச்சியிலேருந்து காலை 7:15க்கு கிளம்பி 11:45 மணிக்கு திருநெல்வேலிக்கு வந்துடுதுங்க. அது ஒரு வேளை கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டாக வந்தால் 12 மணிக்கு திருநெல்வேலியை நாம் கண்டிப்பாக அடைஞ்சிட முடியும். இவ்வளோ அதிகாலையில் 6 மணிக்கெல்லாம் கிளம்ப முடியாதுங்க. கொஞ்சம் பொறுமையாக கிளம்பி போகிற மாதிரி ஏதாவது ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் ஒரு ட்ரெயின் இருக்குங்க. அந்த ட்ரெயின் பேர் வந்தே பாரத். ஆனால் வந்தே பாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இந்த பெட்டியில் முழுக்க முழுக்க அன்ரிசர்வ்டு பெட்டிகள் கிடையவே கிடையாது. எல்லாமே ஏசி பெட்டிங்க. அதனால் காசு கொஞ்சம் கட்டணம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபேமிலியோடு போயிட்டு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்தலாம். இந்த ட்ரெயினானது திருச்சியில் காலை 9 மணிக்கு கிளம்பி 12:38 மணிக்கு நமக்கு திருநெல்வேலியை வந்து அடையுதுங்க. முன்னாடி பார்த்த திருச்சி ட்ரெயின், அதாவது திருச்சியிலேருந்து கிளம்பி திருவனந்தபுரம் போகிற ட்ரெயினாக இருக்கட்டும் அல்லது இந்த வந்தே பாரத் ட்ரெயினாக இருக்கட்டும், இந்த 2 ட்ரெயினுக்கும் சேர்த்து பார்க்கப்படுகிற ஒரே ஒரு இணைப்பு ட்ரெயினானது இது உண்மையிலேயே மிகுந்த சிறப்பு வாய்ந்த ட்ரெயினுங்க. ஏன்னா இந்த ட்ரெயினானது பாலக்காடுலேருந்து கிளம்பி திருச்செந்தூர் வரைக்கும் பயணமாகுது. இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்து நம்ம முருகனோட அறுபடை வீடுகளில் 4 படை வீடுகளை கவர் பண்ணுதுங்க. அதாவது பாலக்காடுலேருந்து கிளம்பி வர இந்த ட்ரெயின் பழனி, அப்புறம் மதுரையில் திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை ஆக மொத்தம் 3 படை வீடாயிடுச்சா. அதுக்கப்புறமேட்டுக்கு திருச்செந்தூருக்கு வருகிறது. ஆக 4 படை வீடையும் கவர் பண்ணி வருகிற ஒரு சிறந்த ரயிலாக இது பார்க்கப்படுகிறது. இந்த ட்ரெயினானது மதியம் 1:45க்கு கிளம்பி திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி 3:20க்கு திருச்செந்தூருக்கு போயிடுங்க. வந்தே பாரத் ட்ரெயினில் வரணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு புதன்கிழமையில் வந்து ட்ரெயின் கிடையாது. மற்ற எல்லா நாட்களுக்கும் இந்த ட்ரெயின் இருக்குது, புதன்கிழமையில் கிடையாதுங்க. அடுத்தபடியாக இன்னொரு ட்ரெயின் இருக்குது. இது வந்து இரவு நேர ட்ரெயின், கன்னியாகுமரியிலேருந்து சென்னை எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் சொல்லுவோம். இந்த ட்ரெயினானது இரவு 10:30 மணிக்கு திருச்சியிலேருந்து கிளம்பி மறுநாள் அதிகாலை 3:10க்கு திருநெல்வேலிக்கு வருதுங்க. 3:10க்கு திருநெல்வேலிக்கு வந்துட்டோம்னா நம்ம 1 மணி நேரம் வெயிட் பண்ணோம்னா போதும். நம்ம முன்னாடி சொன்னோம்ல, ஃபஸ்ட்டு சொன்ன செந்தூர் எக்ஸ்பிரஸ், இந்த ட்ரெயினானது 4:10 மணிக்கு திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி காலை 6 மணிக்கு திருச்செந்தூரை சென்று அடையுது. இதுக்கு நாங்கள் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸை பிடிச்சி 10:30 மணிக்கெல்லாம் கிளம்பணும், நாங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே கிளம்பி செந்தூர் எக்ஸ்பிரஸ் மூலிமா வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாங்க. கண்டிப்பாக செந்தூர் எக்ஸ்பிரஸ் மூலிமா நம்ம போக முடியும். ஆனால் செந்தூர் எக்ஸ்பிரஸில் டிக்கெட் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். பல மாவட்டங்களையும் தலைநகரத்திலேருந்து கிளம்பி பல மாவட்டங்கள், பல ஊர்களை கவர் பண்ணுறதுனால இந்த ட்ரெயின் எப்போவுமே ரொம்ப கூட்டமாக தாங்க இருக்கும். சரி, அப்போது அந்த ட்ரெயின் கூட்டமாக இருக்கும்னா மற்ற ஊரில் நாங்கள் ஏறக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப திருநெல்வேலியில் வந்து ஏறினா மட்டும் கூட்டம் கம்மியாயிடுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ட்ரெயினில் கூட்டம் கம்மியாயிடும். அதாவது தென்பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழ்நாட்டின் தென்பகுதியான மதுரை, கோவில்பட்டி, நம்ம திருநெல்வேலி இந்த மாதிரி ஊர்களை கிராஸ் பண்ணுறப்பவே இந்த ட்ரெயின் ரொம்பவே ஃப்ரீ ஆகிடுங்க. கூட்டம் அதிகமாக இருக்காது. சென்னையிலேருந்து இருக்கிற கூட்டம் இவ்வளவு தூரத்தில் வரப்போகிறது கிடையாது. அதனால் திருநெல்வேலியை தாண்டினதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ட்ரெயின் ஃப்ரீயாக தான் போகும். அதனால் கண்டிப்பாக நமக்கு இந்த ட்ரெயினில் வசதியாக இருக்குங்க. இப்படி 6 ட்ரெயின் இருக்குது. இந்த 6 ட்ரெயின் மூலியமாகவும், அதாவது இணைப்பு ட்ரெயின்களை பயன்படுத்தி நாம் திருச்செந்தூருக்கு சென்று வர முடியுங்க. எல்லா வசதியுமே இருக்கிறதுனால நம்ம ஈஸியாகவே திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துடலாம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.